திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவழிந்திட்டு ஐமேலுந்தி அலமந்த போதாக அஞ்சேலென்று அருள் செய்வான் அமரும் கோயில் பலம் வந்து மடவார்கள் நடமாட முழவதிர மலையன்றி சிலமந்தி அலமந்து மரமேறி மூகில் பார்க்கும் திருவையாரே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நாங்கள் நாங்கள் 11ஆம் திருமுறையில ஆளுடைய பிள்ளையார் திருவந்தாதி யார் அருளினாண்டா நம்பியாண்டார்கள். நம்பி ஆளுடைய பிள்ளையார் எல்லாருக்கும் தெரியும், திருஞான சம்பந்தர். அவரும் ஒரு குழந்தை, இவரும் ஒரு குழந்தை. அப்ப அவையல் இத அருளி செய்திருக்கிறோம். அந்த எல்லாருக்கும் தெரியும் தானே, ஆளுடைய பிள்ளையார், நம்பியாண்டார் நம்பிகள், சேக்கிழார் பெருமான், மெய்கண்டதேவர், இவையெல்லாம் ஒரு இளம் பிராய பிள்ளைகள் எங்களுக்கு நிறைய இதுகளை தந்திருக்கிறோம். அந்த வரிசையில இன்றைக்கு ஆளுடைய பிள்ளையார் திருவந்தாதி நம்பியாண்டார் நம்பிகள் அருளி செய்தது. சிவபெருமானை அல்லாமல் மற்றொருவரையும் போற்றாத மாண்பு அமைந்த திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவடிகளை பணிந்து போற்றும் அடியார்கள் இறைவனுடைய திருவடிகளை எளிதில் பெறுவார்கள் எனவும், திருஞான சம்பந்தரிடத்தில் அளவிலா பேரன்பு உடையவர் சிறுத்தொண்ட நாயனார் ஆதலின் அவரை போற்றுவோர் திருஞான சம்பந்தருடைய திருவடி துணையை எளிதில் பெறுவார் எனவும், திருமாலின் நான்முகனும் தேடி காண்டற்கரிய சிவபுரானை தம்முடைய கண்களால் கண்டு தம் தந்தையார்க்கும் ஆட்டருளிய சிவஞான செல்வராகிய ஆளுடைய பிள்ளையாரை செந்தமிழ் பாடல்களால் போற்றி பரவுவதற்கு தாம் எவ்வளவோ தவம் செய்வித்தல் வேண்டும் எனவும், திருஞான சம்பந்தரை அன்றி பட்டத்து யானை மீது உலாவரும் பேரரசராயினும் பிறரெவரையும் தாம் பாடுவதில்லை எனவும் இவ்வந்தாதியில் கூறுகின்றார். இவ்வந்தாதியில் திருஞான சம்பந்தருக்கு கவுனியர் தீபன், பரசமய கோளரி, அருகாணி, தமிழாகரன், தமிழ் விரகன், சைவசிகாமணி முதலிய சிறப்பு பெயர்கள் வழங்கப்பெறுகின்றன. திருச்சிற்றம்பலம். கட்டளை கலித்துறை அனு, எனக்கு பிறகு அனுவுக்கு பிறகு செல்வநாயகி அம்மா, பிறகு மாலினி, பிறகு தனாக்கு பிறகு நான், அப்படி படிப்போம். நான் சொல்லாமலே படியுங்க ப்ளீஸ். திருச்சிற்றம்பலம். கட்டளை கலித்துறை. பார்மண்டலத்தினிற் பன்னிரு பேரோடு மன்னி நின்ற நீர்மண்டலப்படப்பை பிற மாபுரம் நீரணிந்த கார்மண்டல கண்ட தென் தடந்தோளான் கருணை பெற்ற தார்மண்டல மணி சம்பந்தன் மேவிய தன்பதியே. தெளிவுரை. நிலவுலகில் 12 பேர்களோடு நிலை பெற்ற நீர் நிரம்பிய தோட்டமாக விளங்குவது பிரமாபுரம் ஆகிய சீகாழில். திருநீறு அணிந்த கருமை பொருந்திய இடம் ஆகிய கழுத்தையும் 8 பெரிய தோள்களையும் உடைய சிறுமானது அருளை பெற்றதார் அணிந்த மணியாகிய திருஞான சம்பந்த பெருமான் பொருந்திய குளிர்ந்த தலமாகும். ஒரு விஷயம் சொல்லட்டாமா? சொல்லுங்க. அதுல இந்த உடைய சிவபெருமானது அருளை பெற்ற தார் அணிந்த மணியாகிய மாலை மாலை வித்தியாசம். 2 வார்த்தை டக்குன்னு வேற இல்ல. அது என்ன சொல்ல வந்து நீங்க சொல்லனா வடிவா சொல்லுங்க. இப்படி வாசிக்க நல்ல மண்ட சொன்னான், அவ்வளவுதான். நன்றி. நன்றி. பிள்ளை நல்லா பொறுத்து கொள்ளுங்க. இல்லையம்மா, நான் அது நின்றன. அது நின்றது எனக்கு கொஞ்சம் அந்த கொமாவம் பார்த்தேன்.
அதுல ஒன்றும் இல்ல, தெரிஞ்சதை சொல்றதுல ஒரு குறையும் இல்ல. நன்றி நன்றி. ஓ ம். மாலினி படியுங்கோ. மாலினி அன்மியூட் ப்ளீஸ். அவாக்கு அடுத்தது நான் என்ன ஓ சாரி, நீங்க தான். நான் நீங்க கதைக்க நீங்க படிச்சேன்னு நினைச்சிட்டேன். சாரி, நீங்க தான். அப்படியா? ஓ ஓ பதிக பெருவழி காட்டி கருப்பத கோன் பயந்த மதிய திருநுதல் வங்க அருள் பெற வைத்த எங்கள் நிதியை பிரமாபுரநகர் மன்னனை என்னுடைய கதியை கருதவல்லோரே அமராவதி காவலரே. தெளிவுரை. பதிகம் பாடி பணியும் அரிய நெறி காட்டிட இமாசல மன்னன் பயந்த பிறை திங்களை போன்ற அழகிய நெற்றியுடைய உமையை இடப்பாகத்தில் கொண்டவன் அருள் பெற வைத்த எங்கள் செல்வத்தை பிரமாபுர மன்னனை என்னுடைய புகலிடத்தை கருத வல்லோர் இந்திரன் நகரத்தை காப்பவர் ஆவார். செல்வநாயகி அம்மா கூட மைக்கே இருக்கா பாருங்க, எக்கோ பண்ணுது. அப்படியா? ஒரு டபுள் சத்தம் பெருகுது, என்னன்னு தெரியல. ஒருக்கா நீங்க விலகிட்டு திரும்பி வந்தாலும் உங்களுக்கு சில நேரம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருக்கா பாருங்க. மாலினி படியுங்கோ. மாலினி படிக்கிறீங்களோ இல்லையோ? காப்பையில் காளி கவுனியர் மாப்பழி வாரா வகை இருப்பேன் என்ன மாறென்னே. ஒரு வரிய விட்டுட்டீங்க. காப்பையில் காளி கவுனியர் தீபத் என் காரணமா மாப்பழி. காப்பையில் காளி கவுனியர் தீர்ப்பென் காரணமா பழிவரா வகை இருப்பேன் என்ன மாறென் என்னே. பூப்பையில் வாளி களஞ்சுமென் நெஞ்சுறக்க புகுந்த வேப்பையில்வார் சிலைகால் வளையா நிற்கும் மீண்டிவரே. தெளிவுரை. தலைவி கூற்று. சோலைகள் சூழ்ந்த சீகாழி கவுனியர் தீபக்கு என் பொருட்டு பெரிய பழிவாரா வகை இருப்பேன் என்ன. மன்மதன் பூங்கடைகளை கண்டு அஞ்சும் என் நெஞ்சு குளிய புகுந்த அம்பு பொருந்திய நீண்ட வில் இரவு முழுவதும் வளைந்து நிற்கும். இரவும் பகலும் நின் பாதத்தலரின் வழி முழுதும் பரவும் பரிசே அருளு கண்டாய். இந்த பாரகத்தே பிறவும் பரம் மத கோளரியே குடவள் வளைகள் தரளம் சொரியும் கடல் புடை சூழ்ந்த தராய் மன்னனே. இரவும் பகலும் உன் பாதமாகிய மலர் என் வழி முழுதும் பரவும் பரிசே அருளுகண்டாய். இந்த உலகில் விரவும் பிற சமயங்களை அழித்து ஒழிப்பவனே, வளைந்த வெள்ளிய சங்குகளையும் முத்துக்களையும் சொரியும் கடல் பக்கங்கள் சூழ்ந்த பூந்தராய் என்னும் சீர்காழி மன்னனே. மன்னிய மோகைச் சுவையொளியூறு ஓசை நாற்றமன்றி பன்னிய ஐந்தின் பதங்கடந்தோர்க்குந் தொடர்வரிய பொன்னியல் பாடகம் கிண்கிணி பாத நிழல் புகுவோர் துண்ணிய காமர் சண்பெயர் நாதற்குத் தொண்டர்களே. நிலையற்ற மோகச் சுவை ஒளி ஊறு ஓசை நாட்டம் என்று கூறப்பட்ட 5 புலன்களின் இதுதான் தன்மாத்திரைகள். பதம் கடந்தோர்க்கு தொடர்வரிய பொன்னாளாகிய பாடக கிங்கிணி திருவடிப்பேற்றை அடைவோர் இருக்கின்ற சோலைகள் சூழ்ந்த சண்பெயர் நாதனுக்கு தொண்டர்கள். இவருடைய தொண்டர்கள் முத்திப்பேற்றை அடைவர். தொண்டினம் சூழச் சுரிகுழலார் தம்மனம் தொடர வண்டினம் சூழ வரும் இவன் போலும் மயிலுகுத்த கண்டினம் சூழ்ந்த வளைபிரம் போக்களு வாவுடலம் வண்டினன் சூழக் களவின ஆகிய வித்தகனே. தெளிவுரை. அடியார்கள் சூழ
மாதர்களின் மனம் தொடர வண்டு கூட்டங்கள் சூழ வருகின்ற இவன் போலும் மயிற்பீலியோடு பிரம்பை ஏந்திய சமணர்கள் குளிக்காத உடம்பை உடையவர்கள் இறந்து படுமாறு களு நிலைகளில் ஏறுமாறு செய்த வித்தகனே. ராணி அம்மா அன்மியூட் பண்ணுங்க. செல்வநாயகி அம்மா. செல்வநாயகி அம்மா போயிட்ட நிக்கிறா. அன்மியூட் பண்ணுங்க. மாலினி படியுங்கோ. வித்தகம் பேசி வித்தகம் பேசி நம்பேணு தலைவனை வாழ் நிகழ்ந்து முத்தகங்காட்டும் முறுவல் நல்லார்தம் மனமணைய புத்தகம் போன் திருந்துள்ளவும் இல்லாதன உருமு பொத்தகம் போலும் முதுமுலைப்பாணன் புணர்கின்றதே. தெளிவுரை. இது தலைவி கூற்று. பாணனை இழித்துரைப்பது ஞானம் பேசி நம் சீகாழி தலைவராகிய திருஞான சம்பந்தர் வாளை போன்று முத்துக்களை தம்மிடத்தே காட்டுகின்ற முறுவல் செய்யும் மாதர்கள் தம் மனதார உய்து அகம்போந்து இருந்து உள்ளளவும் இல்லாதனவும் ஒரு புத்தகம் போலும் வயது முதிர்ந்த இந்த புலையர் புலப்பாணன் புனைந்துரைக்கின்றான். செல்வநாயகம்மா ரெடியோ? நீங்கள் படியுங்க. நீங்க தானே உணர்ந்த நன்மேகச் சிறுநுண்டுளியின் சிறுகொடிக்கு உணர்ந்தனர் போல விருத்தனையால் உலகப் பரசும் குணந்திகள் ஞான சம்பந்தன் கொடிமதில் கொச்சையில் வாய் மணந்தவர் போயினரோ சொல்லுவாளி மடக்குருவே. இப்பாடல் காமம் மிக்க களிபடர் கிளவி என்னும் துறை குறுகே சொல்வாயாக என முடிக்க கலந்த நன்மேகம் சிறுநுண்துளியில் சிறகை ஒதுக்கி அறிந்தவர்கள் போல இருந்தனை. பெரியோர்கள் போற்றும் குணக்குன்றாக விளங்கும் திருஞான சம்பந்தன் வாழும் கொடி மதில் சீர்காழியின் வாய் என்னை கூடியவர் சென்று விட்டாரா. குறுகே சொல்வாயாக தலைவனை பிரிந்த தலைவி மிகவும் வருந்துதல். குறுந்தலர் முல்லையங் கோவலரேற்றின் கொலை மறுப்பால் அருந்திரளாகத்து உழுத செஞ்சேற்றரு காசனி தன் பெருந்திறமாமதில் சண்பை நகரன்ன பேரமைத்தோள் திருந்திளை ஆர்வம் முரசே. குறுந்தின் மலர்கள் மலர்கின்ற முல்லை நிலத்து கோவலர் காளையின் அதான் ஏற்றினண்டு வந்து என்ன கோவல ஏற்றினண்டா கோவலர் காளை நேரண்ட காளை அதான் என்னடான்னு யோசிச்சு நான். சரி, கோவலர் காளையின் கொல்லுகின்ற கொம்புகளை வீரமிக்க மார்பில் செஞ்சேறு தருகின்ற சிறுஞான சம்பந்தரின் பெருந்திரளுடைய பெரிய மதில்களையுடைய சீகாழி நகரை போல பெரிய மூங்கில் போன்ற தோள்களையும் திருந்திய ஆபரணங்களையும் உடைய மாதர்களின் ஆர்வம் முரசாகும். அதாவது ஈட்டில் சில சீர்கள் விடுபட்டுள்ளன. அப்போது அந்த நான் இந்த குழந்தை வயதிலேயே பேறு பெற்றவர்கள் சொல்ற வரிசையில சண்டேஸ்வரர் அவற்ற இளமை பெயர் விசார சர்மரா. அத சொல்ல மறந்துட்டேனோ. அது இப்ப படிக்க எனக்கு ஞாபகம் வந்தது. நன்றி. முரசம் கரைய முன்தோரணம் நீட முழு நிதியின் பரிசங்குணர்வானமைகின்றனர் பலர் பார்த்தினி நீ அரிசங்கணிதலில் நாமுன் கருது. பார்த்தினி அரிசங்கணிதலின் நாமுன் கருது அருகாசனிதன் சுரிசங்கனை வயல் தந்த நகரன்ன தூமொழிக்கே. தெளிவுரை. தோழி தலைவனுக்கு நூதுமலர் வரவு உணர்த்தல். நுதுமலர் வரவு உணர்த்தல். நுதுமலர் என்ற ஒரு பூ, அது
ஓகே. முரசங்கள் ஒலிக்க, வீட்டின் முன்னால் தோரணங்கள் அசைய, பெரும் செல்வமாகிய பரிசம் கொண்டு வருவதை முன்னிட்டு பலர் நிற்கின்றனர். பார்த்தும் இனி நீ இங்கு வராதே என்று சொல்லுவதற்கு முன், திருஞான சம்பந்தரின் வளைவுகளை உடைய சங்குகள் நிறைந்த வயல்களை உடைய சீகாழியைப் போன்ற அழகுடைய தலைவியை விரும்பி வராதே, விரைவில் மணந்து கொள் என்பதாம். அதுல அந்த நொது மலர்ன்றது என்ன? ஆனா அது அது பாட்டுக்குள்ள நொது மலர் வரையில அந்த ஒரு வகை பூ. அது ஆ. அந்த நொது மலர் ம். வரகுணத்துல சொன்னா நினைக்கிறேன் அந்த ஒரு வகை பூதான் அந்த ஆ. ஆனா அது பாட்டுக்குள்ள வரையில தானே அந்த தோழி தலைவனுக்கு நொது உரசம் மலர் கரிய வரவு உணர்த்தல் என்று முன்தோன்ற தலையங்கம் முன்னிதி தான். வருஷம் இல்ல கொணர்வான்மையும் இல்ல அது தலையங்கம் குஞ்சு. என்னது? தோழி அது தோழி தலைவனுக்கு நொது மலர் வரவு உணர்த்தல்ன்றது ஹெட்டிங் ஒழிய பாட்டுக்குள்ள வரையில நொது மலர். வந்ததோ இல்லையே பாட்டுக்குள்ள இல்ல. பாட்டு முரசங்கரைய முன்தோர்ணனிடம் முன்னுநிதியின் முரசங்கள் பாட்டுக்குள்ள வரையில நீங்க அது சொல்றது எனக்கு தெரியும். தலையங்கம். அது தலையங்கம். அதான் அந்த நொது மலரேன்னு இதுக்கு அந்த அந்த தலையங்கத்தை நொது தோழி தலைவனுக்கு நொது மலர் வரவு உணர்த்தல். அது ஒரு ஹெட்டிங். ஆ ஆ ஆ ஆ ம். அது நொது மலர்ன்றது என்னன்றதான் விளங்கு மலரா ஆ. இல்லாட்டில் அந்த அடையாண்டு தெரியல அந்த என்னன்னு தெரியல. அதுதான். ஆ, ஆ. செல்வநாயகி அம்மா, நான் உங்கள எக்கோ பண்றேன்னு சொன்னது, அது அவ்வளவு கடுமை இல்ல. ஒரு சாடையா இருக்குது. நீங்க படியுங்க. அத பற்றி worry பண்ணாம. படியுங்க. அவ மொபைல் நிக்கிறா அவளோட. ம். என்ன மியூட் எடுக்க இல்ல அவ. அதான். ஏனென்று தெரியல. அது பெரிய கஷ்டமா இல்ல இருக்கேல்ல. ம். மாலினி படியுங்க. மொழிவது. மொழிவது சைவ சிகாமணி மூரித் தடவரைந்தோள் தொழுவது மற்றவன் தூமலர் பாதங்கள் தாமக் கமழ்ந்தெழுவது கூந்தல் பூந்தாமரை இனியாது கொலோ மொழிவது சேரி முப்புதை மாதர் முறுவலித்தே. தெளிவுரை சொல்வது யாவும் சைவ சிகாமணியாகிய ஞான சம்பந்தனின் பெருமை பொருந்திய விசாலமான மலை போன்ற தோள்களைப் பற்றித்தான். தொழுவது அவனுடைய தூமலர் பாதங்களைத்தான். தாமம் கமிழ்ந்து எழுவது திருஞான சம்பந்தரது மாலையைத்தான். இனி ம். சொல்ல என்ன இருக்கிறது? இவ்வாறு சொல்வது முறுவலித்து சேரி முறிப்பதை மாதர்கள்தான். ம். வழிகெழு குண்டற்கு வையை கரையன்று வான் கொடுத்த கலிகளு திண்டோள் கமுனியர் தீபம் கடலுடுத்த ஒலிதரு நீர்வையகத்தை உரையிட்ட தொத்து திருமலி தருவார் பனியாம் மடமாதினை வாட்டுவதே. இது தோழி பருவம் கண்டு இறங்குதல் வலிமை பொருந்திய சமணர்க்கு வைகைக்கரை அன்று விண்ணகம் ஏறச் செய்தது. மகிழ்ச்சி பொருந்திய வலிய தோள்களையுடைய கவனியர் குலத்துக்கு விளக்கு போன்ற திருஞான சம்பந்தர் கடலால் சூழப்பட்ட ஒளிமிக்க இந்த உலகத்தை உரையிட்டதைப் போல் உதிரும் மலிதருவார் பனிமட மாதனை வாட்டுகின்றது என்பதா. பனிக்காலத்தில் தலைவி தனித்திருந்து துன்பப்படுவதை கூறுகின்றாள் தோழி. வாட்டுவர் தத்தம் துயரை வெண்கேளனின் பின்பு சென்ற வேட்டுவர் கோலத்து வேதத் தலைவனை மெல்விரலால் தோட்டியல் காதணிவதனன்று தாதைக்குச் சூழ்வி சும்பில் காட்டிய கன்றின் களல் திறமானவை கற்றவரே. வலிய வன்றியின் பின்னால் வேட்டுவர் கோலத்தோடு சென்ற வேதத் தலைவனாகிய சிவபெருமானை தனது மெல்லிய விரலால் தோடுடைய செவியன் இவன் என்று தன் தந்தைக்கு ஆகாயத்தில் காட்டிய ஞான சம்பந்தரின் பாத பெருமையை கற்றவர் தத்தம் துயரை வாட்டுவரென இயக்க அர்ச்சுனன் தவம் செய்த போது நிகழ்ந்த காட்சியை சுட்டுகின்றார். அவர் சென்றணுகுவர் மீள்வதிங்கு அன்னை அருகர் தம்மை தவறுகின்ற தண்டமிழ் சைவ சிகாமணி சண்பை என்ன பவர்கின்ற நீள் கொடி கோபுரம் பல்கதிரோன் பரியை கவர்கின்ற சூலத்தொடு நின்று
தோன்றும் கடிநகரே தெளிவுரை துறை கண்டோர் செவிலிக்கு உணர்த்துதல். சமணர்களை வாதில் வந்த தண்டமிழ் சைவ சிகாமணி ஆகிய ஞானசம்பந்தரின் சீகாழியைப் போன்ற உயர்ந்த கொடிகள் கட்டப்பட்ட கோபுரங்களின் சூரியனுடைய குதிரையை கவர்கின்ற சூலத்தோடு நின்று தோன்றும்படி கடிநகரை தலைவனும் தலைவியும் சென்று சேர்ந்திருப்பர். ஆதலால் அன்னையே நீ மீள்வாயாக என்றனர். இங்கு நகர் என்றது தலைவனது நகர். செல்வநாயகம்மா படியுங்கோ. நகரங்கிடப்பண்டு வெண்டேர் மிசை நின்று நான் மறைகள் பகரங்களர் வனைப்பதிரா 6000 பதிகம் மகரம் கிளர் கடல் வையம் துயர்கிட வாய்மொழிந்த நிகரங்கிரிகளி காளி பிரான் என்பர் நிலத்தே. தெளிவுரை திரிபுரங்கள் அழிய முன்பு வலிய தேர் மீது நின்று 4 வேதங்களும் துதிக்கும் சிவபெருமானை 16,000 பதிகம் மகர மீன்கள் வாழ்கின்ற கடலால் சூழப்பட்ட இந்த உலகத்தின் துன்பம் நீங்க திருவாய் மலர்ந்தருளியவர் சீகாழி பெருமானாகிய ஞான சம்பந்தர் என்று நீண்ட உலகத்தார் கூறுவர். அழிந்தவை போக எஞ்சியுள்ளவை இப்போது வெளிவந்துள்ளன. அதோட அந்த நொதுமலர் 2 கதைச்சிங்கம்மா, அது அயலவர் வேலை செய்யல, அது மியூட் ஆக மாட்டேன். நான் இப்ப போன்ல வந்திருக்கேன். ஓ சரி சரி, நீங்க எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி இருக்கிறீங்க, நான் இப்பதான் போன தூக்கி பார்த்தேன். நொதுமலர் அயலவர்களா? அயலவரா? ஓ அயலோர். படியுங்கோ மாலினி. நிலமேறிய மறுப்பின் திருமாலம் நிலம் படைத்த குலம் ஏறிய மலர்கோகனனை தத்தயனுங்கொழி குஞ்சலம் ஏறிய முடிதால் கண்டிலர் தந்தை காணவென்று நலமேறிய புகழ் சம்பந்தன் காட்டிய நாதனையே. தந்தையாகிய சிவபாத இருதயர் காணுமாறு அன்று பெரும்புகழ் பெற்ற ஞான சம்பந்தர் காட்டிய சிவபெருமானை வராக அவதாரத்தில் பூமியை தனது கொம்புகளால் எடுத்த திருமாலும் இவ்வுலகை படைத்த மலர்களில் சிறந்து விளகின்ற தாமரையில் வாசம் செய்கின்ற பிரமதேவனும் நீர்ப்பெருக்கினையுடைய கங்கையை கொண்ட அந்த இறைவனது முடியையும் பாதங்களையும் காண முடியவில்லை. திருமால் சிவனது பாதத்தையும் பிரமன் அவனது முடியையும் காணாமல் திரும்பினர் என்பது புராணம். இதுல சிவபாத இருதயர் என்றத என்ன விளங்கிக் கொள்றீங்க? சம்பந்தர் தகப்பன். அவர் இருதயம் அவர் வந்து சிவபெருமான் பாதங்களை இருதயத்துல வைத்திருக்கிறார். அதுதான் சிவபாத இருதயர். பாருங்க பிரிச்சு போட்டிருக்கங்களுக்கு. நாங்க சிவபாத விருதியர் என்று சொல்லி 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 அதுக்குள்ள இருதயர் என்று இருக்கிறதுன்றது தெரியாமல் போயிட்டு அண்டே திருஞான சம்பந்தற்ற குரு பூசையில அவர் சொல்லேக்குள்ளதான் மண்டையில உரைச்சிச்சுதாடா சிவபாத இருதயர். நாதன் நனிபள்ளி சூழ்நகர் கானகமாக்கி அகுதே போதின் மலிவயலாக்கிய கோணமர் பொற்புகலி மேதை நெடுங்கடல் வாரும் கயலோ விலைக்குளது காதினாளவும் மலர்கயலோ சொல்லு காரிகையே. இது தலைவன் கூற்று. காதள ஓடிய கலக பாதக கண்களை உடையவனே, பாதக கண்களை உடையவன் சிவபெருமான் கோயில் கொண்டுள்ள நனிப்பள்ளி என்னும் தலத்தை சுற்றியுள்ள நகரை கானகமாக்கி பிறகு அதையே மலர்களையுடைய வயலாக்கிய ஞானசம்பந்த பெருமானின் சீர்காழி கடலில் பிடிக்கும் மீன் விலைக்கு வந்தது என்றான். நனிப்பள்ளிக்கு என்ன ஒரு சிறப்பு இருக்கு? நனிப்பள்ளி சூழ்நகர், நனிப்பள்ளி வந்து ஒரு இடம் தானே. அதான் என்ன சிறப்பு அதுக்கு? காதலபடி கலக பாதக்கங்கள் இப்ப வராது. திருஞான சம்பந்த அம்மாண்ட இடம்.
ஓ, அன்றைக்கும் சொன்னீங்க தானே. நனிப்பள்ளியில தான் என்ன நடந்தது? பாலைவனத்தை நெய்தல் நிலமாக ஓ மாற்றினவர். ஓ ஓ ம். கைமையினால் நின் களல் பெறவாது கண்டார்க்கு இவனோர் தன்மையனே என்னும் வண்ணம் நடித்து விழுப்பொருளோடு இம்மையில் ஞானெய்து இன்பங்கரு சரிதானே, என்ன இன்பம் தானே வரும்? ஞானெய்து இன்பங்கருதி திரிதருமத்தன்மையினேற்கும் அருளுதியோ சொல்லு சம்பந்தனே. இழிதகமையினால் உன்னுடைய திருவடிகளை வணங்காமல் கண்டார்க்கு இவனோர் வன்மையனே என்னும் வண்ணம் நடித்து மேலான பொருளோடு இப்பிறப்பில் யானடையும் இன்பத்தை பெரிதெனக் கருதி திரிகின்ற அத்தன்மையுடைய எனக்கு அருளுவாயா சம்பந்தனே சொல்வாயாக. பந்தார் அணிவீரற் பங்கைய கொங்கை பவழச் செவ்வாய் கொந்தார் நறுங்குழல் கோமளவல்லியை கூர் அரும் சீர் நந்தா விளக்கினைக் கண்டது நான் எப்பொழுது முன்னும் சந்தார் அகலத்தருகாசனி தன் தடவரையே. தெளிவுரை தலைவன் பாங்கனுக்கு தலைவியின் இயல்பும் இடமும் உரைத்தல். பந்துகளை பிடிக்கின்ற அழகிய கைவிரல், தாமரை போன்ற கொங்கை, பவளம் போன்ற செவ்வாய், கொந்தார் நறுங்குழலுடைய அழகிய வெள்ளி போன்றவளை, நந்தா விளக்கினை நான் இதற்கு முன்பு கண்டது ஞான சம்பந்தரது தடவரையில் தான் என்றவாறு. எனக்கு யாரு வரை கொண்ட மாமதில் மேல போட்டு சரி. வரை கொண்ட மாமதில் சண்பை தலைவனை வாழ்த்தலர் போல் நிறை கொண்டு வானோர் கடைந்ததின் நஞ்ச நிகழ கொலாம் நுரை கொண்டு மெய்பரத்துள்ளன் சுழல நொந்தோர் இரவும் திரை கொண்ட அலமரு மிவகல் ஞாலம் செறிகடலே. தலைவி போற்று. மலியை போல் உயர்ந்து விளங்கும் அதில்களையுடைய ஸ்ரீகாழியின் தலைவனை வாழ்த்தாதவர் போல வரிசையாக நின்று திருப்பாற்கடலை கடைந்தது போல ஆலகால விஷம் வெளிப்பட்டது போன்றும் நுரை தள்ளி உடம்பு வியர்த்து உள்ளம் சுழல வருந்தி ஓர் இரவு முழுவதும் அலைகளை வீசும் கடல் போலவும் இவள் வருந்துகிறாள் என்பதாம். வருத்தத்துக்கு எத்தனை உதாரணம் பார்த்தீங்களா? அவர் தன்னை ஒரு பெண்ணாதான் பாவிக்கிறார். இதுல நம்பியாண்டார் நம்பி. கடலென்ன பொய்மைகள் செய்யினும் வெய்ய கடநகரத்திட நமனே தக்க விடத்தான் செந்தமிழாள் மாலினி அதுக்குள்ள கொஞ்சம் திருத்தாடம் கிடக்கடா. கடு நரகத்திட நமனே உதவ எவ்விடத்தானிருந் அப்படி வரும். நமனே ஏவுதற்கு. ஓகே ஓகே. கடுநகரத்திட நமனே ஏவுதற்கு பரவாயில்ல மாலினி, நாங்கள் பிராக்டிஸ் பண்ணலாம், அதுல ஒன்றுமில்ல. கேட்டு படியுங்க. சொல்லுங்க. இவ்விடத்தானிருந்து செந்தமிழால் திடமன்னு மாமதில் சண்பை தலைவன் செந்தாமரையின் வடமன்னு நீள்முடியானடி போதவை வாழ்த்தினமே. அந்த ஒரு வரி கொஞ்சம் கஷ்டமானதுதான். என்ன திட நமன் திட நமனே ஏவுதற்கு எவ்விடத் உதவுவதற்கா ஏவுதற்கண்டு தான் சரி. அது உதவுதற்கண்டு வந்தா அது வேற மாதிரி வந்திருக்கணும். இது அவ சொன்ன சரி. திட நமன் ஏவுதற்கு ஏனா பிறகு எவ்விடத்து செந்தமிழ். அது கொஞ்சம் கஷ்டம். எல்லாரும் கொஞ்சம் யோசிச்சுதான் அதை படிக்கணும். எவ்விடத்தான் இருஞ்செந்தமிழால் என்றார். எவ்விடத்தான் கீழே பேரும் கடுநகரத்தான் இருஞ்செந்த. ஓகே.
தெளிவுரை. கடலளவு பொய்யான காரியங்களை செய்தாலும் ம். வெய்யகடு நகரத்தில் நமனேவுவதற்கு நரக எவ்விடத்தான் செந்தமிழால் ம். திடமான நிலை பெற்ற மதிலை உடைய சீகாழி தலைவனாகிய ஞான சம்பந்தன் செந்தாமரையின் வடமன்னு நீள்முடியான் திருவடிகளை தினமும் வாழ்த்தினோம். ம். நன்றி. அதனால பொருள் சரியான அந்த பொருள் என்னத்தை சொல்லுதுண்டு கடலளவு பொய்யான காரியங்களை செய்தாலும் ம். வெய்ய கடு நரகத்தில் நமன் ஏவுவதற்கு எவ்விடத்தான் இருஞ்செந்தமிழால் ம். திடமான நிலை பெற்ற எவ்வளவு பாவத்தை செய்தாலும் இவரை வணங்கினால் அந்த பாவங்கள் போகும்ன்றதான் சொல்லி இருக்கா. அதான் எனக்கு விளங்க இல்லது. செந்தமிழால் திடமான நிலவெற்ற மதிலே உடைய சீகாழி தலைவனாகிய ஆன சம்பந்தன் செந்தாமரையின் வடமன்னின் திருவடிகள் தினம் வாழ்த்துவோம். திருஞான சம்பந்தரை நீங்கள் கும்பிட்டா நீங்கள் போய் விரைவா சென்ற அப்ப சிறு தொண்டர், அதுவும் சிறு தொண்டரை நீங்கள் வணங்கினால் திருஞான சம்பந்தரை எளிதில் வணங்கலாம் என்றத மாதிரி அவற்றை வெளியில அந்த முன் வரிசையில வாய்ச்சனாங்கள் இல்ல முன்னுரையில வாய்ச்சனாங்கள். அப்ப இந்த திருஞான சம்பந்தரை நாங்கள் இதென்றால் அவர்கள் பாவம் செய்தாலும் கடலளவு பொய்யான காரியங்கள் செய்தாலும் சொல்லி இருக்கிறேன். தெரியாமலோ தெரிஞ்சோ பாவத்தை செய்தாலும் அவரை வணங்குங்க. வெய்ய கடுநரகத்தில் நமன் ஏவுவதற்கு. ஆனால் பாருங்க, திருஞான சம்பந்தருக்கு என்ன சொல்லி இருக்கிறார்? செந்தமிழால் திடமான நிலை பெற்ற மதில் பெரிய நிலை பெற்ற மதில அவற்ற தமிழுக்கு காட்டிதான் அவ்வளவு தமிழால அவர் உயர்ந்து நிற்கிறார். செந்தமிழால் திடமான நிலை பெற்ற மதிலை, அங்க மதில நாங்க அந்த மதில் தான், தமிழ் தான் மதிலுக்கு கொண்டு சொல்லி இருக்குது. அவ்வளவு உடைய சீகாழி தலைவனான ஞான சம்பந்தன் அற்புதம். அந்த ஸ்ட்ராங் வலிமையான மதிலுக்கு, அதுவும் உயர்ந்த மதில் என்று சொல்லித்தான் சொல்லி நிலை பெற்ற மதில் என்றைக்கும் அழியாது. ஆனா இவன் சீகாழியே நெடுக அப்படித்தான் சொல்றேன். இதுல திடமான நிலை பெற்ற தமிழோட வரவழியா நீங்க சொல்றது சரி. சூப்பரா இருக்கு, சூப்பர். வாழ்த்துவதன் பரமேயாகும் அந்தத்து வையமும் நீர் ஆட்டிய காலத்து ஆளாதது பரத்துவடியே ஏத்திய ஞான இடமிசை தும்பி கொம்பர்க்கு ஆத்திகள் ஏதுகம் போதகம் மானுங்களுமலமே. வாழ்த்துவது எம்பாரமாகும். ஊழிக்காலத்தில் கடல் ஆழ்த்திய போது மயங்காமல் இருந்தது சிவபெருமானது பாதங்களே. சதமென்று நம்பி துதித்த ஞான சம்பந்தர்க்கு இடம் இசைத்து தும்பிக் கொம்பர் சோலைகளில் தாளை போது அகமீனும் சீர்காழியே. அகமீனும் அதுல போது அகம் ஈனும் கழுமலமே வந்து போது போது பிறகு அகம் மீனுங்கள். ஊழிக்காலத்தில் அந்த சீகாழிதான் எஞ்சி நின்றது என்று சொல்லி நாங்கள் அந்த திருவள்ளுக்குட்டறிக்க படிக்க இந்த சீகாழியை பற்றி நல்லா படிச்சோம். தோணி போல மிதந்தது இதுதான் சீகாழி. மலர் பயில் வாட்கண்ணி கேள்கண்ணி நீண்முடி வன்கமல பலர்மயில் கீர்த்தி கவுனியர் தீபன் பகைவர் என்ன தலைபயில் பூம்பிணங் எய்திடுமே கொய்திடுமையோ பூம்புணம் கொய்திடுமே கொய்திடுமே கணியார் புலம்ப அலர் பயிலா முன்பறித்தனமாகில் அரும்பினையே. தோழி தலைவிக்கு உரைத்த
மலரைப் போலவும் வாளைப் போலவும் விளங்குகின்ற கண்களை உடையவளே, நான் சொல்வதைக் கேள். கண்ணி நீண்முடி வன் கமலம் மலர்பயில் கீர்த்திய உடைய கவுனியர் குல விளக்காகிய ஞான சம்பந்தரில் பகைவர் என்னும்படி நாம் காவல் செய்யும் திணைவினங் கொய்திடுவோம். வேங்கை மரம் ஊரார் பழிச்சொல் பூப்பதற்கு முன் அரும்பினை பறித்து விட்டது என்றவாறு ஒரு மன்னிக்கவும் எங்களோட வீட்டு சத்தம் இதுக்குள்ள வருதா? இல்லை அங்காள அண்ணி போன்ல கதைக்கிறா. அப்ப அநேகம் இந்த கம்ப்யூட்டர் இந்த வெளிச்சத்தத்தை எடுத்து வேற விடுறே இல்லை. அதான் நான் திருப்பி கேட்டேன். நீங்கள் சகிச்சு கொண்டிருக்கிறீங்களோன்னு நினைச்சேன். ஓகே. அரும்பின அன்பில்லை அர்ச்சனை இல்லை அரண்நெறியே விரும்பின மாந்தற்கு மெய்ப்பணி செய்கிலன் பொய்க்கமைந்த இரும்பன உள்ளத்தினேற்கு எங்கனே வந்து நேர்பட்டதால் கரும்பன நீள் வயல் சூழ் காளிநாதன் களலடியே. தெளிவுரை. அரும்பின அன்பில்லை, துதி செய்வதும் இல்லை, சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வதும் இல்லை, பொய்யோடு கூடிய இரும்பை போன்ற உள்ளத்தை உடையவனாகிய எனக்கு எப்படி வந்து வாய்த்தது? கரும்பு விளையும் நீண்ட வயல் சூழ்ந்த சீகாழிநாதனாகிய ஞான சம்பந்தரது திருவடி எப்படி அவருக்கு கிடைச்சது சொல்றேன். நீர்தான் வாசிக்கணும். அவரது திருவடி எப்படி எனக்கு நேர்பட்டதென வியக்கின்றார். அதானோ நானா படிக்கணும். அடியால் அலர்மிதைத்தாளர தம்பில் அமிர்தமன்று இக்கொடியானுடும் பின்னடந்ததெவ்வாறு அலர்கோர கனதக்கடியார் நறுங்கண்ணி ஞான சம்பந்தன் கருதலர் போல் விடியா விடுவம் பரல் சுரு நாறு வியன் கரத்தேம். செவிலி இறங்குதல். அடியார் அலர் மிதித்தால் குருதி வெளிப்படுகின்ற அமிர்தத்தை ஒத்த தலைவி இன்று இக்கொடியானோடும் பின்னடந்தது எவ்வாறு? மலர்ந்த தாமரை மலர் மனம் வீசுகின்ற தலை மாலையை உடைய ஞான சம்பந்த பெருமானது பகைவர்கள் சேர்கின்ற கொடிய பரற்கற்கள் நிரம்பிய தீந்த நாற்றம் வீசுகின்ற இந்த பாலை வழியே எப்படி சென்றாளோ என்று சுவிலி வருந்துகின்றாள். சுரபுரத்தார் தம் துயர்க்கிறங்கி சுரர்கள் தங்கள் பரபரத்தார் தந்துயர் கண்டருளும் பரமன் மன்னும் அறபுறத்தானடி எய்துவதென்ப அவனடி சேர் சிறபுறத்தானடி யாரடியே என்றும் திண்ணனவே. தெளிவுரை. தேவர்களுடைய துயரத்துக்கு இறங்கி தேவர்களுக்கு பகைவர்களாகிய திரிபுரதாதிகள் செய்யும் துன்பங்களை போக்கி அருளும் சிவபெருமானது திருவடிகளை அடைவேன் என்பது அவனடி சேர்ந்த திருஞான சம்பந்தரது அடியார்களுக்கு அடியேன் என்று உறுதியுடையேன் ஆவேன். திண்ணெனவார் சென்ற நாட்டிடை இல்லை கொள் தீந்தமுளோர் கண்ணென ஓங்கும் கவுனியர் தீவன் கைபோல் பொழிந்து விண்ணென வாய்முல்லை மெல்வரம்பீன மற்றியாம் மெலிய எண்ணின நாள் வலுவாது இறைந்து ஓடி எழுமுகிலே. அது மெல்ல அடும் ஈனண்டு வரணும். மெல்ல அரும்பு என்ன மெல்ல மெல்ல அரும்பி அரும்பு இது தலைவி கூட்டு. மனவுறுதியுடைய நம் தலைவர் சென்ற நாட்டில் தீந்தமிழோர் கண்ணென ஓங்கும் கவுனியர் குல விளக்காகிய திருஞான சம்பந்தர் கைபோல் பொழிந்து
முல்லை மெல்லரும்பு மெல்லரும்பு தோன்றவும் யாம் மெலியவும் எண்ணின நாள் தப்பாமல் ஒன்று சேர்ந்து முகிலே ஆகாயத்து எழுவாயாக என்று கூட்டுக. கார்காலம் வந்தால் தலைவர் திரும்பி வருவார் என்பதாம். எழுவாள் மதியாள் வெதுப்புண்டு அலமந்தெழுந்து விம்மித் தொழுவாள் தனக்கின்றருளுங் கொளாம் தொழு நீர வைகை குழுவா கொளாம் தொழு நீர வைகை குழு எதிர்ந்த குழுவாய் எதிர்ந்த உரிகை பரிதலை குண்டர்தங்கள் கழுவா உடலம் கழுவின வாக்கிய கற்பகமே. என்ன பிள்ளை இதுல சொல்லு? என்ன சொல்ல? நீர் வைகை குழுவாய் நீர் வைகை குழுவாய் எதிர்ந்த உரிகை பரிதலை குண்டர்கள் அந்த அவைன்ற கதை வருகிறது. கழுவா உடலம் கழுவின வாக்கிய கற்பகமே என்று வரும். என்ன இல்ல அந்த அவர்களை கழுவிலேயே வரலாம். கழுவா உடலம் கழுவினை வாக்கிய கழுவிலேயே கதை வருகிறது அதுல. அப்ப இதுல இப்ப தொழு நீர வைகை குழுவாய் எதிர்ந்த சரி என்ன அது வைகை குழுவாய் எதிர்ந்த பரிதலை குண்டர் தங்கள் கழுவா உடலம் கழுவின வாக்கிய கற்பகமே. சரியோ? சரி கீழே சரி கமலா. தோழி இறங்குதல் விண்ணக திங்களால் வேதனை அடைந்து வருந்தி எழுந்து தேம்பி அழுது வணங்குவாள். இன்று எனக்கு உன் அருள் கிடைக்குமோ? வைகைக்கரையில் வைகை கரை என்று வரையில நீர வைகைக்கரையில் ஒன்று கூடி எதிர்த்த கையில் உரியையும் குழுவாய் எதிர்ந்த உரிகை பரிதலை சொன்னா அவைகள் இப்ப அவர் நெடுக கணக்கு இடத்துல வாரது தேவாரங்கள்லயும் வந்தது. இந்த பெரிய புராணத்திலும் பரிதலை வந்தது. அது பரிதலை குண்டர்கள் பரிணவி நெடுக மொட்டை வலிச்சிருப்பினா. அதனாலதான் பரிதலை குண்டர்ன்றது பெரிய புராணத்துல பரிதலை குண்டர் தங்கள் கழுவா உடலம் கழுவின. அதாவது பறித்த சமணர்களுடைய பரிதலை எல்லா இடத்திலும் மாறுதுங்க. அந்த பரிதலை என்று சொல்றது அந்த அவையில் எடுக்க மொட்டை வலிக்கிறதானே. கழுவா ரெண்டு கழுவா பாருங்க. கழுவான்றது சமணர்கள் உடைய பறித்த தலையையும் உடைய சமணர்களுடைய கழுவாத உடம்புகள் கழுவில் ஏறும்படி பிறகுதான் கழுவருது. கழுவின வாக்கிய கழுவா உடலும் கழுவின வாக்கிய கழுவா உடல் குளிக்கிற இல்லைன்றதான் சொல்லப்படுது. கழுவா உடலம் கழுவின வாக்கிய கற்பகமே. கழுவிலேறும்படி கற்பகம் போன்ற சம்பந்தரே. கற்பகம் போன்ற சம்பந்தரே. இந்த கற்பகம் என்று சொல்றது சம்பந்தர வாக்கிய கற்பகமே என்று அதுக்கு அவளத்துக்கு அந்த இறங்கி சொல்றார். நல்லா இருக்கு. அந்த நாங்க சும்மா படிச்சு கொண்டு போகாமல் இப்படி எங்களுக்கு கொஞ்சம் கூட விளங்குதல்ல. சிலது கதைக்காமலே விளங்குது எல்லாருக்கும். சிலது கதைச்சாதான் விளங்குது. நன்றி படியுங்க. என்ன கற்பா நரபம் மணி கொளித்துந்தும் அலைச்சிலம்பா நட்பா மொழி எழில் ஞான சம்பந்தன் புறவ மன்ன விற்பா நுதலின் மென்முலை என்னிளம் செவ்வி கண்டிட்டு இப்பாவிடும் அம்மவும் மனையே. தெளிவுரை தலைவியை இற்செறிப்பார் என்று தோழி தலைவனுக்கு கூறுதல்.
கற்பா நரவம் மணிகொழித்து உந்து மலை நாட்டு தலைவனே, தேவார பாடலை அருளிய எழில் ஞான சம்பந்தருடைய புறவம் என்னும் பேருடைய சீகாழியை போன்ற வில் போன்ற நெற்றியை உடைய தலைவியின் இளமுலைகளை பார்த்து நன்றாய் இச்சிரிக்குமாறு எண்ணுகின்றாள். அதை எச்சரிக்கிறதுன்னா நன்றாய் இச்சிரிக்குமாறு எண்ணுகின்றாள் என்றைக்குள்ள அந்த ஒரு இது எங்க போட்டிருக்கேன்னு சொன்னா பாருங்க, அந்த இது அந்த உள்ளுக்குள்ளதான் அந்த கருத்து இருக்குது. இளமுலைகளை பார்த்து அந்த இச்சரிக்குமாறு என்றைக்குள்ள அந்த அந்த ஃபீலிங்கத்தான் சொல்லி இருக்குது. தலைவே எச்சரிக்குமாறு எண்ணுகிறாள், இச்சரிக்குமாறு எண்ணுகிறாள் என்றுதான் இருக்கு. ஓ, அவருடைய தாய் நற்றாய் என்றது அந்த சிவரி தாய் படிக்கலாம். இல்ல இதுல இவரை ஒரு பெண்ணாகத்தானே வர்ணிச்சன் வாரார். அகத்துரைப்பாட்டுண்டா தங்களை தலைவியாகவும் படிக்கிறவரை தலைவியாகவும் இறைவனை தலைவனாக நினைச்சு படிக்கிறது அகத்துரை. நம்பியாண்டார் நம்பிகள் அப்படித்தான் படிக்கிறார். என்ன தன்னை தலைவியாகவா? ஓ, தன்னைத்தான். ஓ, என்ன கற்பான் அரவம் நான் தலைவனே கற்பகமே தலைவன் என்ற கற்பான் அரவம் மணிகொழித்து உந்துமலை நாட்டு தலைவனே, தேவார பாடலை அருளிய எழில் ஞான சம்பந்த புறவம் என்னும் பேருடைய சீகாழியை போன்ற வில் போன்ற நெற்றியை உடைய தலைவியின் இளமுலைகளை பார்த்து அவ இவரைத்தான் பெண்ணாக தான் ஆணாக பார்க்கிறேன். தலைவியை இச்சரிப்பர் என்று தோழி தலைவனுக்கு கூறுதல். கற்பான் அரவமணி கொழித்து உந்துமலை நாட்டு தலைவனே, சேர்மன் தானே தலைவன். தேவார பாடலை அருளிய எழில் ஞான சம்பந்தருடைய புறவம் என்னும் பெயருடைய சீகாழியை போன்ற வில் போன்ற நெற்றியோடைய தலைவியின் இளமுலைகளை பார்த்து புறவம் என்னும் பேருடைய சீகாழியை போன்ற புறவம் என்னும் பேருடைய சீகாழியை அவர தலைவனாத்தான் வந்திருக்காங்க. தலைவியை இச்சரிப்பார் என்று தோழி தலைவனுக்கு கூறுதல். தோழி இப்ப தலைவனாரு இதுல சிங்கான சம்பந்தர். ஓ, தலைவியை இச்சரிப்பார் என்று தோழி தலைவனுக்கு கூறுதல். வடிவா இன்னும் சம்பந்தரா தலைவி இச்சரி இல்ல, இவர் நம்பியாண்டார். அதுதான். தோழி தலைவனுக்கு கூறுதல். கற்பான் நரவம் மணிகொழித்து உந்து மலை நாட்டு தலைவனே என்று தலைவனி என்று இவரைத்தான் கூடப்படுது. அப்புறம் கொஞ்சம் இடைக்கிட மாறி மாறி தேவார பழைய எழில் ஞான சமுதிர புறவேனும் பேருடைய சீகாழியை போன்ற வில் போன்ற நெற்றியுடைய தலைவியின் அப்ப அவரைத்தான் நீ பெண்ணா வச்சிருக்கணும். இல்ல, அவர் சம்பந்தருடைய புறவம் என்னும் பெயருடைய சீகாழி, அது சீகாழிக்குத்தான் சம்பந்தர போன்ற வில் போன்ற அது தலைவி என்று சொல்றது இந்த நெற்றிய வில் போன்ற நெற்றியுடைய தலைவியினுடைய நெற்றி. தலைவியினுடைய நெற்றி. செல்வநாயகமா இதுல கூட கருத்து என்ன? எனக்கு திருஞான சம்பந்தர் தலைவனாகவும் நம்பியாண்டார் நம்பி தன்னை தலைவியாகவும் இது உதாரணமா அப்படியேண்டா அது அப்படிதான் நான் நினைச்சு கொண்டு வந்தேன். நான் அப்படி என்று சொன்னா ஞான சம்பந்தருடைய புறவம் என்னும் பேருடைய சீகாழியை போன்ற வில் போன்ற நெற்றியுடைய தலைவியின் இளமுலைகளை பார்த்து அப்ப அந்த தலைவி ஞான சம்பந்தரை சொல்லணுமா ஐரண்டா அந்த சீர்காழியை ஒரு வில்லு மாதிரி நெச்சு அந்த நெற்றியில அந்த வில்லு நெற்றியா அப்படி வர்ணிக்கினான். ஞான சம்பந்தருடைய நெற்றியா அவற்ற நெற்றியான்றதான் எனக்கு அதுல கொஞ்சம் புறவம் என்னன்னு சொல்லுவீங்களா? புறவம்ன்றது சீர்காழியின் ஒரு பெயர். அந்த புறவம் என்ற அந்த ஊர், அந்த புறவம் என்ற திருஞான சம்பந்தருடைய இந்த ஊரானது அந்த ஒரு வளைவான அமைப்புல அது இருக்கு.
அது வளைவான நெல் அந்த அத போல நெட்டி இருக்குன்னு சொல்லி இருக்கீங்க. அதுதானா அங்க சம்பந்தரை சொல்லல, சம்பந்தருடைய சம்பந்தரை சொல்லி எனக்கு அது அப்போதைய விளங்கி நெட்டியதான் சொன்னது. நெட்டியதான் சொல்லி இருக்கு. என்னத நெட்டியதான் சொல்லி இருக்கு. ஆற்ற நெற்றி, அதான் ஆற்ற நெற்றிய திருஞான சம்பந்தம். அதைத்தான் நான் சொல்றேன். இல்ல அந்த புறவம் போல இருக்கா அந்த நெத்தி. ஓமடா, புறவம் போல புறவம் வளைஞ்சிருக்கு. சீகாழின் புறவம் ஒரு பெயர். அப்ப அதான் சீர்காழியத்தான் சொல்ற. சீர்காழியத்தான் வில் போன்ற நெற்றி என்று சொல்லி இருக்கு. எனக்கு அது அப்போதைய விளங்கிட்டுதோ. சரி, நாங்கள் என்ன வேற எங்கேயாலும் பார்த்துட்டு அதை பற்றி கதைப்போம். ஓகே, நீங்க செல்ராணி அம்மா தொடங்க. எம்மனையா எந்தை யா என்னை ஆண்டென், எந்தையாய் என்னை ஆண்டென் துயர் தவிர்த்த செம்மலர் நீள்முடி ஞான சம்பந்தன் புறவமன் நீர் வெம்முனை வேலென்ன வெண்ணமிளிர்ந்து வெளுத்து அறியேன் இம்மனவோ வல்லவோ வந்தென்னுள்ளம் தொழிர்வனவே. தெளிவுரை தலைவன் கூற்று. தலைவியின் கண்ணை புகழ்ந்தவாறு எம் தாய் போன்றவனே, தலைவியின் கண்ணை புகழ்ந்தவாறு எம் தாய் போன்றவனே, எம் தந்தை போன்றவனே, என் துயர் தவிர்த்த சும்மலர் நீள்முடியாய் என்று போற்றப்படும் ஞான சம்பந்தரது புறவம் என்னும் சீர்காழியை போன்றவர்களே, போரில் வேல் போன்று மிளிர்ந்து வெளுத்து சுவரி படர்ந்து மனனோ அளவோ வந்து என் உள்ளத்து ஒளிர்கின்றன என தலைவியின் கண்களை தலைவன் புகழ்கின்றான். எத்தனை பாட்டு இருக்குன்னு பாருங்க. ஓகே, மாலினி படிங்க. ஒளிருமணி பணி நாட்டும் உலகத்தும் உம்பருளும் வெளிறுபட சில நிற்பதுண்டே, மிண்டி மீன்களும் அலறு பயிற்சன் பைநாத நாதன் முதற்பதிகம் என்னும் களிறுவிட புகுமேல் தொண்டர் பாடும் கவிதைகளே. நாதன் அமுதப்பதிகம் என்று பெற வேணும். பிறகு வெளிறுபடச்சில நிற்பது உண்டே என்று பெற வேணும். உண்டே ஊனா தொனிக்கும். ஆனா இதுல நாதம் ஆனா தொனிக்கணும். அமுதம் பதிகம் என்னும் அமுத பதிகம் என்னும் களிறுவிட புகுமேல் தொண்டர் பாடும் கவிதைகளே. தெளிவுரை. ஒளி விடுகின்ற மணிகளை உடைய நாகர் உலகிலும் பூவிலகிலும் தேவலோகத்திலும் நாணத்தால் வெளுக்க சில நிற்பதுண்டே. நெருங்கிய மீனுகளும் சேறு நிரம்பிய சண்பை எனும் சீகாழிநாதனாகிய ஞான சம்பந்தர் அமுதம் போன்ற பதிக களிறுவிட தொண்டர் பாடும் கவிதைகள் மேல் புகும். கவிக்கு தகுவன கண்ணுக்கினியன கேட்கில் இன்பம் செவிக்கு தருவன சிந்தைக்குரியன பைந்தரளம் நவிக்கண் சிறுமியர் முற்றில் முகந்துதம் சிற்றில் தோறும் குவிக்க தரைபெற குங்கொஞ்சை கொச்சை நாதன் குறைகளே. அதாவது கொச்சை நாதன் குறைகளல்கள் கவிக்கு தகுவன கண்ணுக்கு இனியன கேட்கில் இன்பம் செவிக்கு தகுவன சிந்தைக்குரியன பசுமையான முத்துக்களை மான் போன்ற கண்களை உடைய சிறுமியர் முற்றில் முகந்து தம் செற்றில் தோறும் குவிக்க அலை வீசுகின்ற சீர்காழிநாதன் குடைகளல்கள் உதவும் என்க. கழல்களண்டா பாதங்கள் அது என்ன குடைகளல்கள் என்று சொல்லி இருக்கணுமே. ஏன் குடைகளல்கள் வந்து கழல்களண்டா பாதங்கள் என்று விளங்குது. அந்த குறைகளை ஒரு இதா வந்திருக்கு. என்ன
சிலேடைய ஒரு என்ன ஒரு 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 என்ன ஒரு அட்ஜெக்டிவ் சிறப்பிச்சு குறை எண்டைகள்ல நான் நினைக்கிறேன் எக்ஸ்ட்ரா சிறப்பிச்சு சொல்லி இருக்கு. குறைன்றதை என்னண்டு இருக்கா பார்க்க தளல்கின்ற ஐங்கனை ஐந்தியும் அன்றிலும் கால் பரப்பிட்டு அழல்கின்ற தென்றலும் வந்திங்கு அடர்ப்ப வன்றாயிழை காய்ச்சுழல்கின்ற நஞ்சந்தனித்தவன் தன்னை தொடர்ந்து பின்போய் உழல்கின்ற நெஞ்சம் இங்கென்னோ இனி இன்னுருகின்றதே. திருவடி என்று சொல்லியிருக்கு கமலா. திருவடி கழல்கள் கால், அது குறைகளல் திருவடி. குறை என்றா திருவடி. திருவுக்கா குறை போட்டு இடங்கள் மாறும். இது தலைவி கூற்று. காமன் தன் ஐங்கணைகளையும் செலுத்துதற்குரிய மாலை நேரமும் அன்றில் பறவையும் கால் பரப்பி அழல்கின்ற தென்றல் காற்றும் இங்கு வந்து துன்புறுத்த அன்று மணக்க விரும்பியவனை பாம்பு தீண்ட. எங்க நடந்தது? திருமருகல்ல சடையாயனுமான் படிச்சது. அருகில் நின்று அழுது கொண்டிருந்த பெண்ணின் துயரை நீக்க விஷத்தை இறங்கச் செய்த ஞான சம்பந்தனை தொடர்ந்து போய் உழல்கின்ற நெஞ்சம் இங்கு எதற்காக என்னை வருத்துகின்றது. ஒவ்வொரு தரும் இந்த கதைகளை ஒவ்வொரு மாதிரி சொல்ல நம்பி ஆண்டார் நம்பி எப்படி வந்து சொல்லி இருக்கிறாரு. அழகுதான். உருகின்ற அன்பினோடு ஒத்திய தாளமும் உள்ளுருகி பெறுகின்ற இன்பும் பிறை நுதல் முண்டமும் கண்டவரை தெருகின்றவாறென்ன செய்தவமோ வந்தென் சிந்தையுள்ளே துருகின்ற பாதன் கழுமலம் போலும் துடியடைக்கே. இது தலைவன் கூற்று. பொருந்திய அன்போடு ஒத்திய தாளமும் உள்ளுருகி பெறுகின்ற இன்பமும் பிறை சந்திரனை போன்ற நெற்றியும் கண்டவரை வருத்துகின்றவாறு என்னே. நான் செய்த தவத்தின் பயனோ வந்து என் சிந்தையுள்ளே பொருந்தி இருக்கின்ற பாதனுடைய, அதாவது சம்பந்தர், கழுமலம் சீகாழி போன்றும் உடுக்கை போன்றும் உள்ள இடையினை உடைய தலைவிக்கு. இடையும் எழுதா ஒளியலும் ஒளியலுமாம் இன வண்டுகளின் புடையும் எழுதினும் பூங்குழல் ஒக்கும பொன்னனையாள் நடையும் பூங்குழல் ஒக்கும பொன்னனையாள் நடையும் நகையும் தமிழாகரன் தன் புகழினற்றேன் அடையும் மொழியும் எழுதிடின் சால அதிசயமே. பொன்னனையாள் தெரியுமோ? யாருக்கும் தெரியாது. பொன்னனையாள் வந்து சிவபெருமான பொன்னால வடிச்செடுத்தவ. அவட்ட காசு இல்ல. இதுல அது வரையில கமலா. இதுல வந்து அந்த பெண்டம் வர்ணிக்கணும். பொன்னனையாள் நடையும் அந்த அந்த அவன் நட, அதுலதான் அந்த பொன்னனையாள் வருது இதுல. அதுல இதுலயே பாருங்க, இன்னும் ஒன்று வந்தது நான் சொல்லணும் மறந்துட்டேன். கமலாகரன் தன் புகழினற்றோன். அந்த மீன சொல்லி இருந்தா அவருக்கு ஒரு பேர் தமிழாகரன். எனக்கு அது பொன்னனையாளண்டோட அவள்கிட்ட கதை திருவிளையாட புராணத்துல படிச்ச நாங்கெல்லாம். இது அவன் நடைய வர்ணிச்சிருக்குது. அவ இல்லையாண்டா நான் புறா சொல்றேன் சொல்லனாய் மகதைய. அதுல அந்த குறைகளண்டு போனது அதை பார்த்து நான். அந்த குறைகளன்றதுல அது ஒரு அசை சொல்ல, அந்த ஓசைக்காக குறை போட்டிருப்பினம்னு சொல்லி இருக்கு ஒன்று. இன்னொன்றிலே அந்த ஒரு இரைச்சல் சத்தம் என்ற சொல்லி இருக்கு. அந்த குறைகடல் ஓதம் அந்த குறை என்றது அப்ப அவருக்கு அந்த இடத்துக்கு மாறும். ஆனா இதுல ஒரு இடத்துல திருவடி என்று கிடக்குது. அது சரி. அப்படியும் அந்த குறைகளோதம் அந்த கடல்ல வெட்ட மணிச்சத்தம். அதா திருவோணபதியத்துல அந்த குறைகளோதம்
அலையின் அது சத்தம் அதுல அலையின் ஆ, சத்தத்தை விட அதானோ குதைகடல் அதான் அது அந்த குதை அலையின் சத்தம் ஓ குறைகடல் ஓதம். ஆ இதுல அதான் குறைகடல் ஒவ்வொரு அவருடைய ஒவ்வொரு மாதிரி சலங்கை வருது. கால்ல கட்டி இருக்கிறதுன்ற சத்தமா நடனம் ஆடைக்கு வர சத்தத்தை குறிச்சிருக்கலாம், விளங்கிட்டு அல்லது ஒரு அசை சொல்ல வந்திருக்கலாம். ரைட் ரெண்டுல ஒன்று. விளங்கிட்டு இது இந்த பொருளை படிக்கிறேன் நான். ஆ, ஆ, இடையும் நல்லது. எழுதா தொழியலமன் ம். தோழி எழுதரிதென்ன ஏந்தலை விளக்குதல். தோழி எழுதரிதென்ன ஏந்தலை விளக்குதல். நடை நகை மொழி என்பவற்றை எழுத இயலாது என்றபடி ம், இடையும் எழுதாது ஒளியலுமாம் ம். என வண்டுகளின் புடையும் எழுதிலும் பூங்குழல் ஒக்கும். இன வண்டுகளின் புடையும் எழுதிலும் பூங்குழல் ஒக்கும். அப்பொன்னணியால் நடையும் நகையும் தமிழாகரனாகிய ஞான சம்பந்தரின் சீகாழியின் நற்றே நடையும் மொழியும் எழுதினால் மிகவும் அதிசயமாகும். அந்த பாடலை சிறப்பிச்சிருக்கேன் நான் அவர்கிட்ட. ஆனா அந்த ஏன் இதுல அப்பொன்னணையாளன்னு தானே சொல்லி இருக்கு நடையும் அதான் நகையும். அந்த பெண்ணை வந்துதான் பெண்ணை வர்ணிக்கிற மாதிரி தான் கொண்டு போகினாம். ஓ அந்த கதை இதுக்கு அவருடைய பொருந்தும் நட சொல்லுங்க. எனக்கு பொருந்தும் போலதான் கிடக்கு. ஏனண்டா அப்ப அப்பொன்னணையால் நடையும் நகையும் தமிழாகரன் ஆய ஞான சம்பந்தரின் சீகாழியின் நெற்றே நடையும் மொழியும் எழுதினால் மிகவும் அதிசயமாகுமண்டா. பொன்னணையால் சரியான நான் அந்த கதையை இப்ப சொல்றேன், சில நேரம் பொருந்துதோன்னு நீங்க பாருங்க. அந்த பொன்னணையாள் என்னண்டா சிவபக்தி மிக்கவள். ஆனா அவ ஒரு தனி பொம்புல. அவ வந்து சிவனடியாருக்கு அமுது அழிவிச்சு சிவனையே இந்த நேரம் கும்பிட்டு கொண்டிருப்பா. ஆனா அவவுக்கு தொழில் இல்லை. அவ விபச்சார தொழில் செய்துதான் அதுல வர்ற அந்த காசுல தான் சிவனடியார்களுக்கு உணவும் அவர்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செய்வா. அவ நல்ல வடிவானவ. ஆனால் அவவுக்கு ஒரு ஆசை, அந்த சிவபெருமான சிலையா வடிச்சு வச்சிருக்கணும், பொன்னான சிலையா வடிச்சு வச்சிருக்கணும். அப்ப அவ அந்த ஆசையில ஒரு நாள் சிவபெருமான் இந்த பக்திய உலகத்துக்கு காட்டுறதுக்கு ஒரு சிவனடியார் வேடம் தரித்து அவ விட்ட வாரார். வந்தால் அவர் வந்து எல்லாரும் போய் சாப்பிடுவினம். அவர் ஒரு மூலையில குந்தி கொண்டிருக்க. அப்ப அங்க அவரோட பணியாட்களா வேலை செய்யறவ போய் சொல்லுவினம், இப்படி ஒரு சிவனடியார் வந்து இருக்கிறாருண்டு. அப்ப அவ போய் கூப்பிட அவ சொல்லுவினம், பொன்னணையாள் வந்தா தான் நான் வருவேன். அப்ப பொன்னணையாள் வந்து வாங்கோ சாமி சாப்பிடண்டு கூப்பிட. ஆனா அவர் சொல்லுவார், நீ என்னத்துக்காண்டி இதுகளெல்லாம் செய்கிறேன். அப்ப அவ சொல்லுவா, நான் எனக்கு சிவபெருமாண்ட சிலையை வடிக்க வேணும், என்னட்ட பணம் இல்லை. ஆனால் என்று சொல்ல அவர் சொல்லுவார், உன்னட்ட இருக்கிற தகரண்டப்பா என்ன பொருள் இருந்தாலும் குழந்தை இதுல போடண்டு அவர் திருநூறை தூவி விட்டுட்டு போயிடுவார். போக அடுத்த நாள் விடிய பார்க்க எல்லாம் பொன்னா மாறி இருக்க. அவ அதை கொண்டு சிலிய வடிக்க. அப்ப அவ சிவபெருமான வடிச்சு அவ அந்த சொக்கையில கிள்ளி விடுவேன், கள்ளனண்டு கிள்ளி விட அந்த சொக்கை அடையாளம் அவன் கைவட்ட அடையாளமும் அந்த சிலையில படிஞ்சிட்டுதான். அப்ப அதுதான் எனக்கு தெரியும். பொன்னணையாளண்டோன்னு எனக்கு அதுதான் வருது. அப்ப இதுக்கு பொருந்துதோ சரி, அந்த என்னதோ. கதை நீங்க சரி அவக்கு பொண்ணுனே. ஆனா இதுல வந்து வாரது ஒரு இன்னொரு ஆளை வர்ணிக்கக்குள்ள அது அட்ஜெக்டிவ் அந்த அணையன்றது போன அந்த எனக்கு அது அதிசயம் என்று வந்த பிறகு இங்க பாருங்கோ, சீகாழியின் நெற்றே நடையும் மொழியும் எழுதினால் மிகவும் அதிசயமாகும் என்று வந்த பிறகு எனக்கு அவன் தான் இதுல வரும் போல கிடக்கு. எனக்கு அதிசயமே அதிசயம் மண்டலி இருக்குல்லோ. ஓம் கமலா. ஆனா அதுக்கும் இதுக்கும் தொடர்பில்லை என்றதான் என்ற கருத்து. என்னோ தெரியல. சரி, ஒரு கதையும் பறிச்சிட்டோம். அவருக்கு கதை தெரியும், பொன்னணியாளன்ற அந்த கதை தெரியாது எனக்கு. நீ பேர் தெரியாது. நல்ல கதை நான் பிடிச்சிருக்கு. எனக்கு பொன்னணையாளண்டுங்க வந்தாலும் பக்தி என்ன எவ்வளவு பக்தியான ஒரு இது. பொன்னணையாளண்டு சிவபெருமாண்ட வாழ்க்கையில அவ ஒரு ஆள் தான் ஈடுபதான் இருக்கிறார். வேற ஒரு தரம் இல்லத்தானே அந்த. அப்ப அதான் எனக்கு அம்மனே பொன் போன்ற அணியாள் தானே. பார்வதியே எத்தனையோ இடத்துல பொன் போன்றவள் அப்படின்னு சொல்றது அப்படி. சரி.
அடுத்தது யாரு? நீர்தான். நான் தானே படிச்சேன். நான் யார் பொன்னணியால் படிச்சது? செல்வநாயகி அம்மா. நான் நீங்க படியுங்க. நான் படிச்சேன். மாலினி படியுங்க. மேனாட்டார் அமரர். மேனாட்டார் அமரர் தொழ விரும்பாரும் வினைப்பயன்கள் நாட்டாரும் நரணிக்கிழார் வாருந்தமிழர் தங்கள் கோநாட்டு அரகர் குலாம் வென்ற கொச்சையர் கோன்கமல பூநாட்டு அடிபணிந்தாரும் மல்லாத புலையருமே. தெளிவுரை. பணிந்தார் அமரர் தொழ இருப்பார், புலையர் தளர்வர் என்றபடி தமிழர் தங்கள் கோனாகிய பாண்டியனை நாடியிருந்த அருகர் குலாத்தை வென்ற கொச்சையர் சீகாழி கோனாகிய ஞானசம்பந்தரின் பாதங்களை பணிந்தனர். அமரர் தொழ இருப்பர், அவ்வாறு பணியாதவர் புலையர், அவர்கள் அருணருகில் வீழ்ந்து தளர்வர். புலையடி தொண்டனை பூசனாக்கி பொருகையற்கண் மலை மடப்பாவைக்கு மானடமாடும் பணியை எந்தன் தலையிடைப்பாதனை கற்றாங்குரைத்த சம்பந்தன் என்னா முலையிடை பொன்கொண்டு சங்கிழந்தாளெந்தன் மொய்குழலே. இது செவிலி கூட்டு. திருநாளை போவார் நாயனார் சரிதம் கூறப்படுகிறது. நந்தனாரை அந்தணனாக்கி உமாதேவியாராக்காக திருநடனம் செய்கின்ற இறைவனை பாடிய ஞானசம்பந்தனை நினைத்து முலையிடை பசலை ஊத்து கைவளைகளை இழந்தாள் என் மொய்குழலால். இன்னும் 65 பாட்டு இருக்கு. இந்த பசலை பூத்தன்று சொன்னா அந்த பெண்களுக்கு இந்த இன்பம் காமம் வரைக்குள்ள வேண்ட உடம்பு பூத்து இருக்கிறதாம். அத சொல்றது பசலை பூத்தண்டு. அது மாதிரி தான் இது இறைவனை நினைக்கும் போது அவைகளின் இந்த பசலை பூத்து இந்த கை வளையல்கள் எல்லாம் இந்த அவ்வளவுத்துக்கு இந்த கலண்டிடும்ன்ற மாதிரி இந்த கதையில ஒரு விட வந்திருக்கலாமா? ஞான சம்பந்தனை நினைச்சு யாருக்கு பசலை பூத்தது இந்த கதையில? இந்த அப்போ நம்பியாண்டார் நம்பிக்கை. அப்ப யார் தலைவன் யார் தலைவி என்றதுல ஒரு தெளிவு இருக்கு. அதுதான் ஞான சம்பந்தன் தான் தலைவன், நம்பியாண்டார் நம்பிதான் தலைவி இல்லையா? தலைவி. இப்ப சரி. குழலியலின் கவிஞான சம்பந்தன் குறைகளல் போல் களலியல் பாதம் பணிந்தேனுனையும் கதிரவனே தளலியல் பொம்மை தனித்தருள் நீ தனியாத பொம்மை அழலியல் கான் நடந்தால் வினையேன் பெற்றவாரணங்கே. இது நற்றாய் சூரம் தணிவித்தல் என்னும் துறை. குழலை போன்ற இனிமையுடைய கவிகளை பாடிய ஞான சம்பந்தரது கழலை போல் கதிரவனே உன் பாதங்களையும் பணிகின்றேன். தீ போன்ற உன் வெம்மையை தனித்தருள்வாயாக. என் மகள் இந்த வெப்ப நிறைந்த பாலை வழியே, அதாவது பாலை நிலம் வழியே நடந்து சென்றாள். அப்படி இருக்குதா? இதுல அம்மா இதுல இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. இதுல 3 பேர் வரையினம். ஒரு தலைவன், தலைவி, தாய் கதை தான் இந்த இது. இப்ப தாய் அந்த கவலைப்படுகிறா. அதான் இப்ப இவக்கு இது உண்மையே சரியான ஆராய்ச்சிக்குரிய இது. சொல்ல வந்தது ஒருக்கா வடிவா சொல்லுங்க. பொறுங்க செல்வராணி அம்மா, நீங்க சொல்ல வந்தது ஒருக்கா வடிவா சொல்லுங்க. விளங்கையில என்ன சொன்ன நீங்கள்? என்னண்டாமா இந்த கதை இது அகத்துற பாடல்ல ஒரு தலைவனும் தலைவியும் தோழியும் வரைவினம். இந்த இடத்துல தாய் வாரா. தாய் வந்து அந்த பெண் திருஞான சம்பந்தரை அடியாம அதுவும் அவருடைய அந்த துன்பமும் ஒரு கடலை போல
தகிக்குது அந்த பெண்ணை. அதே ம் நேரத்துல கதிரவனுடைய இதுகளும் அந்த நிலத்தின் அந்த பெறல் அந்த பாலை நிலத்து இதுகள் தகிக்குது. அப்ப அவ தாய் கவலைப்படுகிறா. அந்த உன் பொம்மையை தனித்தருள்வாயாக, என் மகள் இந்த வெப்பம் நிறைந்த பாலை வழியே நடந்து சென்றாள், அதை நீ தனித்துக்கொள். இரண்டாம் முதல் அவள் அதாலையும் கவலைப்பட்டு வசலப்படந்து வேதனையில இருக்கிறாள் என்ற மகள் அந்த அப்படி. இது பல இடத்துல இப்படி என்ன நீங்க சொன்ன மாதிரி தோழி தலைவன் தலைவி தோழி என்று சொல்லி நாங்கள் 11ஆம் திருமுறையில பல இடத்துல படிச்சோண்டு வாரோம். என்ன நீங்க சொல்ல வந்ததை சொல்லுங்க. 2 பேரும் கதைக்காமல் அனு நீங்க வந்து சொல்ல வந்ததை சொல்லுங்க. அதுல வந்து திருக்கோவையார்லதான் கூட வருகுது. இதுல வந்து ஒரு இடத்துல அவன் தோழி என்று வருகுது, ஒரு இடத்துல மகள் என்று வருகுது. முதல் வந்த பாட்டுல சில பாட்டுகள்ல அவன் செவிலி. அப்ப செவிலியத்தான் இதுல மகளண்டதான்னு தெரிய இல்ல. இல்ல நிப்பாட்டுங்க செல்வநாயம்மா, நீங்க அவ முடிஞ்ச அப்புறம் சொல்லுங்க. 2 பேரும் ஒண்டா சொல்றதால ஒரு தட்டையும் தெளிவில்லை. ஒரு ஆள் சொல்லுங்க, அவ சொல்லி முடியாட்டு. அனுவும் அப்ப செல்வநாயி அம்மா சொன்னாலும் தானும் படபடன்னு சொல்றது விளங்குது, 2 பேரையும் விளங்குது இல்ல. நான் நிப்பாட்டி செல்வநாயி அம்மா உம்முடைய கதையை சொல்லுங்க, அனு சொல்லுங்க. அனு சொல்றதுல ஏதாவது திருத்த வேண்டி இருந்தா செல்வநாயி அம்மா அவ முடிஞ்ச பிறகு சொல்லுங்க. விளங்கா சரியா? செவிலி வந்து அம்மா மாதிரி இருக்கிறா, அப்படியும் இருக்கு. அம்மா மாதிரி அந்த செவிலி தன்னை ஒரு அம்மா மாதிரி சொல்லி கொண்டு மேல வந்ததுகள்ல இருக்குது. அப்ப இதுல என் மகள்ன்றதும் அவ செவிலிய தான் தாயா சொல்லினவன்ட்டு நான் நினைச்சிட்டு போறேன். நீங்க சொல்லுங்க. அது சரியம்மா. அதுதான் செவிலி என்றது வளர்ப்பு தாய் தான். அநேகமா உண்மையிலேயே பெத்த தாய் இந்த கதைக்குள்ள வாரையில செவிலி தாய் தான் பெறுவா. அது தாய் என்றும் பெறும், செவிலி தாய் என்றும். அது இப்ப இந்த 11ஆம் திருமுறையில இது நிறைய இடங்கள்ல படிச்சு கொண்டே வாராம். திருப்பி இருக்கா படிக்கணும். சேரமான் பெருமாள் பிறகு வேறங்கட நக்கீரர் அவற்ற இதுகள்ல நிறைய இந்த வர்ணனைகள் வந்தது. நாங்கள் இப்ப ஒரு எல்லாம் அறிமுகம் தானே சொன்ன மாதிரி திருப்பி இத ஆனா 11ஆம் திருமுறை படிக்கிறதால எங்களுக்கு நிறைய அனுபவம் கிடைக்கிறது. அது மாத்திரம் உறுதி. செல்ராணி அம்மா படியுங்க. அணங்கமர் யாழ் முறித்தாண்ட ஆண்பனை பெண்பனை ஆக்கி அமன் கணங்களுவேற்றி கடுவிடம் தீர்த்து கதவடைத்து பிணங்கலை நீரெதிரோடஞ் செலுத்தின வெண்புறையோடு இணங்கிய மாடச் சிறபுறத்தான் தன் இருந்தமிழேம். அவருடைய தமிழ் என்ற சிறப்பு அற்புதங்களை செய்தது. அற்புதங்கள் வந்துட்டு வேற வாசிங்க. திருஞான சம்பந்தரது தேவார பாடல்கள் மாதங்கி என்னும் தெய்வம் அமர் யாழ் முறித்து ஆண் பனியை பெண் பனியாக்கி சமணர்களை கழுவேற்றி கொடிய விஷத்தை தீர்த்து திருமறை காட்டில் கதவை மூடி பிணங்கு அலை நீர் எதிரோடம் செலுத்தின குறையோடு இணங்கிய மாடங்களையுடைய சீர்காழி ஞான சம்பந்தரது பாடல்கள் இந்த அற்புதங்களை செய்தன. இப்படித்தான் திருக்களிட்டுப்படியாரில் 4 வரியுள்ள பாட்டுக்குள்ள அவற்றை 16 அற்புதங்கள் வந்தடங்கினது. பெரிய அற்புதம் அது. விரிவான சொல்லாடல். எங்களுக்கு என்ன சொல்லுங்க, விளங்கினபடி அந்த அற்புதங்கள் எல்லாம் தெரிஞ்சபடியா அப்படியே விளங்குது. என்ன யாழ் முறித்து அவை மதங்க சுனாமணி திருநிலகன் யாழ்ப்பாணம் அவன் யாழ முறித்து ஆண் பெணைகளை பெண் பெணையாக்கி அமன் கழுவேறி ஏற்றி கடுவிடமா இருக்கு அந்த பாம்பு திண்டின கதவடைத்து பிணங்களை நீர் எதிரோடி அவைகளுக்கு வாழ்காந்தனர் படிச்சு சமணரோட வாதில் செலுத்தின வெண்புறையோடு இணங்கிய நல்ல நல்ல அந்த ரசிச்சாதான் இது விளங்கும். எங்களுக்கு இல்லாடி விளங்காது, அதுக்குள்ள போக வேணும். குழு ஓகே, எல்லாரும் அப்படிதான். நல்லா எல்லாரும் எல்லாம் அறிவு ஜீவிகள் எல்லாரும் இதுல நாங்க இருக்கிறோம். நான் அப்படியோ தெரியா மற்றவன் சொல்றேன். இப்பதான் தமிழை ரசிச்சு கொண்டு போறான்.
அதுக்கு அம்மா இந்த சொல்லுவினம் அந்த அடியார்களோட என்ன கூட்டு என்று சொல்லி கேட்கிற அந்த நல்ல அடியார்களோட என்ன கூட்டினதுக்கு நான் இந்த இடத்துல இறைவனுக்கு நன்றி சொல்றேன். உடையானொன்ற நடுவிருக்கும். அதோட என்ன சொல்லுங்க பாப்பம், அந்த சேர்ந்து படிக்கல அந்த அந்த இன்பம் வேறு, அது விளங்கி சொல்ற இன்பம். இது நான் உண்மையா தனியா படிச்சேன்னா அதை விட இதுல கொஞ்சம் கூட எனக்கு அந்த ஒரு ஆசையா இருக்குது. இது பிடிச்சிட்டனோ தெரியல. நான் இல்ல இதுல எல்லாரும் அந்த ரசிக்கிறாக்கள் அந்த அந்த உள்ளுக்கு நல்ல போய். குழு. மாலினி படியுங்கோ. இருந்தன் புகழி கோலக்கா எழிலாபடுதுறை சீ பொருந்தும் அறத்துறை போனகம் தாளம் நன் பொன் திவிகை அருந்திட கொற்ற முத்தீச்சேவர வரனளித்த பெருந்தகை சீரினையம் பரமோ நின்று பேசுவதே. எனக்கு டைம் கிடைச்சிட்டு. தெளிவுரை ஞானசம்பந்தருக்கு புகழியில் போனகத்தை அறிந்திடவும், திருவோலக்காவில் தாளத்தை ஒத்தவும், திருவாவடுதுறையில் பொன்னை வேள்வி செய்யவும், திருநெல்வாயில் அறத்துறையில் சிவிகையை ஏறவும் சிவபெருமான் அளித்தார். அதையும் படியுங்க. அதையும் வாசிங்க. 3 அடுக்கு நிரல் நிரல் நிறை 3 அடுக்கு நிரல் நிறைய பொருட்களை இவ்வாறு பொருத்த வேண்டும். இத்தகைய பெருஞ்சிறப்பை என்னால் புகழ்ந்துரைக்க முடியுமோ என்கிறார். பேசும் தகைய கன்றோ என்று மன்றம் தமிழ் விரகன் தேசம் முழுதும் மலை மறந்து ஊன்கடச் செந்தளற்கை ஈசன் திருவருளாலே வீழி மிளலையின் வாய் காசின் மலை பொழிந்தான் என்றுஞாலம் கவின் பெறவே. இப்பாடலு திருஞான சம்பந்தர் திருவேலி மிளலையில் பொன்காசு பிட்டமை குறிப்பிடப்பட்டது. சொல்ல முடியாத அளவு திருஞான சம்பந்தர் தேசம் முழுவதும் மழை பெய்யாமல் பஞ்சம் ஏற்பட்டு உண்ண வாடிய போது தீயை கையிலேந்திய சிவபெருமான் திருவருளால் திருவேலி மிளலையில் காசு மழை பொழிந்து இஞ்ஞாலம் கவின் பெறச் செய்தார். என்ன தேவாரம் படிச்சவர் இதுக்கு? பஞ்சந்தீர காசு வாசி தீரவே காசுக்கு கிடைச்சாப்புறாங்க. அதுக்கு முதல்ல என்ன படிச்சவர் அந்த பஞ்சந்தீரத்துக்கு? தகப்பனுக்கா? அது நான் தகப்பனுக்கா அது வேற கவலை. அது வந்து தகப்பனுக்கு அவர் வந்து சிவாதேவர் வந்து அதானே பஞ்சந்தீரத்தான் பஞ்சம் ஏற்பட்டு அவர் அவற்ற இடத்துல விழா செய்கிறது. சிவனுக்கு அடியார்களுக்கு அவர் அது தனிய திருவாவடுதுறையில அவர் பாடி இடர்ந்தளம் பாடி அவருக்கு பொற்காசு கிடைச்சது. பொன் முடிச்சு கிடைச்சது. சிவாத விருது போனது. இது வந்து இவ சொல்லினா திருநாவுக்கரசு நாயனாரும் திருஞான 2 பேரும் சேர்ந்து படிக்கல. இவருக்கு அந்த வாசு அதன் சொல்லி இருக்குதுல வாய்க்காசின் மலை முளைந்தார். அந்த திருநாவுக்கரசருங்க வந்தது அவற்றையே இதுல வரப்போகுது. இப்ப இவரத்தான் சொல்லுறார். அவரை விட்டுட்டு இவற்ற கதையை சொல்றார். இதுல வாசி தீரவே காசு நல்கி இந்த பாட்டு இதுல அதைத்தான் படிச்சவர் கிடைச்சா பொருதான் படிக்கிறார். அது வாசி தீரவே காசு கேட்டு படிக்கிறார். காசு கிடைச்சாவே கிடைச்சது வாசி கிடைச்சாப்புறம் படிச்சவர். பெறுவது நிச்சயமஞ்சல் நெஞ்சே பிரமாபுரத்து மறுபரு பொற்களல் ஞான சம்பந்தனை வாழ்த்துதலால் வெறியுறு கொன்றை மறியுறு செங்கை விடையெடுத்த பொறியுறு பொற்கொடி எம்பெருமானவர் பொன்னுலகே. ஞான சம்பந்தனை வாழ்த்துவதால் பொன்னுலகு பெறுவது நிச்சயம் என்று கூட்டுவார். நெஞ்சமே அஞ்சாதே பிரமாபுரத்து, அதாவது சீகாழி மறுவது பொற்களில் ஞான சம்பந்தரை வாழ்த்துவதால் மனம் பொருந்திய கொன்றை மாலையையும் கையில் மான்கன்றையும் விடைக்கொடியையும் உடைய சிவபெருமானது பொன்னுலகை பெறுவது நிச்சயம் என்கிறார். பொன்னார் மதில் சூழ் புகழிக்கரசை அருகரு தங்கள் தென்னாட்டரன் அட்ட சிங்கத்தினை என் சிவன் இவனன்று அந்நாள் குதலை
திருவாய் மொழிக்கருளிச் செய்த என் ஆணையைப் பணிவார்க்கு இல்லை. காண் கயமாலயமே. அழகிய மதில் சுந்த புகழிக்கு சீகாழி அரசை, சமணர்களது தென்காட்டு மதிலை அழித்த சிங்கத்தினை, சிவன் இவன் என்று அந்நாள் குதலை திருவாய் மொழிகள் அருளிச் செய்த என்னானை பணிவார்க்கு இயமன் திருக்கோயில் இல்லை. மரணமில்லா இயமன் திருக்கோயில் இல்லை, மரணமில்லா பெருவாழ்வு பெறுவது என்பதாம். இல்லை. காண்க சரி, விளங்கிட்டது. ஓகே, பணிவார் அவர்களுக்கு இல்லை அது. நிப்பாட்டுவாமா இதோட எங்களுங்க இனி அடுத்த 9:30க்கு வரப்போதல்ல, அது இல்லாட்டி நிக்கலாம். இது சரி, சரிங்க. ஓகே, நன்றி. 2 மணித்தியாலமா வித்தியாசம் வருது.